அன்பான அழகான என் இனிய உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்று நேற்று நாளை பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும், இன்று கல்யாணமான பிள்ளைகளுக்கும், கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெரியவர்களாக இருந்தால் நீங்கள் வாழ்த்துங்கள் எங்களை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நிறைய ஆன்மீகம் தொடங்கிவிட்டது. பெண்கள் போற்றும்படி உள்ளார்கள். எனக்கே வயதானாலும், நாம் போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும், இப்பொழுது குழந்தைகள் நிறைய பேர் கோவிலுக்கு சென்று வருகின்றனர். ஆதலால் அதை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அதேபோல் வாயில்லாத பிராணிகளுக்கு நாம் அதற்கு ஆகாரம் கொடுப்பது மிக மிக அவசியம். வளர்ப்பவன் ஒருப்பன், கொடுப்பவன் ஒருப்பன் என்று நினைக்கக்கூடாது. அவன் கடமை அவன் செய்யட்டும், நம் கடமை நாம் மனதார செய்து விடுவோம். தினமும் பசு வந்தால் அதற்கு உங்களால் முடிந்த, நான் மாடு வைத்தது கிடையாது, இருந்தாலும் நாம் பழகிவிட்டால் அதுவும் நம்மோடு நம் குழந்தை போல் நினைக்கிறது. முடிந்த வரையில் அதற்கு நீங்கள் நீர் வைக்கும்போது சுத்தமான நீரை கொடுங்கள். அது வரும்பொழுது கொடுங்கள். ரோடில் வைத்து ரோடை அசிங்கப்படுத்த வேண்டாம். முடியவில்லை என்றால் விட்டுருங்கள். யாரையும் கட்டாயப்படுத்தும்படி சொல்லவில்லை. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், முன்னொரு காலத்தில் தாய், தகப்பன், மகன் என்று மூவர் இருந்தார்கள். அதில் தாய் தகப்பனுக்கு பக்தியும் அதிகம், தொழிலும் உண்டு. ஒரே ஒரு மகன் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டார்கள். அவன் தவறான பாதையில் சென்று விட்டான். தவறான பாதை என்றால் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான். தகப்பன் இருக்கும் வரையில் அந்த குடும்பம் நன்றாக இருந்தது. அவர் தவறிவிட்டபடியால் தாய் தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். பிள்ளைக்கு சொல்வார், தம்பி, நான் போன பிறகு உனக்கு யாருப்பா, ஏதாவது ஒரு வேலைக்கு போ, கஷ்டப்படு, இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பாங்க உன்னை? அவன் கேட்கவே மாட்டான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ப்பா. என்னம்மா? நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் சித்திரகுப்தா நமகா என்று சொல்லிவிடு. ஒரு 5 முறை வணங்கு. நீ கோவிலுக்கும் போக மாட்ற, சாமியும் கும்பிட மாட்ற, குடிக்கிற, தினமும் காலையில் குளிக்கிற, அந்த ஒரு பழக்கத்தை வச்சுட்டுருக்க. அதனால் குளிச்சிரு. உன்னால் முடிஞ்சுதானா ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு எழுந்தவுடன் உன் உடம்பை நீ காப்பாற்றிக்கோ. ஆனால் எழுந்த உடனே நீ சொல்லும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வா என்று சொன்னார்கள். அவன் தாய்க்கு மரியாதை மட்டும் எப்பொழுதும் கொடுப்பான். அவன் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக மாறினாலும் தாய் சொல்லை தட்டாத பையனாக இருந்தான். அதனால் சரிம்மா 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 என்று சொல்லுவான். அவர்கள் உடல் நலம் குன்றி இறந்து விட்டார்கள். இவன்
வாழ வழி தெரியவில்லை. இருக்கும் வரையில் இருக்கும் பொருளை விற்று, இருக்கும் நகையை விற்று, வீடை விற்று ஏதோ இருந்ததை செலவு செய்து வாழ்நாள் கழித்தான். அவனுக்கும் மரண ஓலை வந்துவிட்டது. அப்பொழுது அவன் மேலே சென்றவுடன் சித்திரகுப்தர் அவனை வந்து பார்த்தார். தம்பி, நீ மட்டும் எதுக்குப்பா என்னை சித்திரகுப்தனாய் என்னை வணங்கினாய் என்று கேட்டார். எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்களை வணங்க சொன்னாங்க, வணங்கினேன். சரிப்பா, அம்மா சொன்னாங்க, வணங்கினேன். இப்போ நான் சொல்கிறேன், கேட்குறியா? என்ன சுவாமி, உனக்கு சொர்க்கலோகம் போக ஆசையா, இல்லை நரகலோகம் போக ஆசையா? இல்லை சாமி, சொர்க்கலோகத்துக்கே போகிறேன். ஆனால் சொர்க்கலோகத்துக்கு போனால் 1 நாள் 2 நாள் தான் உனக்கு டைம். 3ஆம் நாள் நரகலோகத்துக்கு வந்துடணும். அப்படின்னா சொர்க்கலோகத்துக்கு போ. இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நேராக நரகலோகத்துக்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு ஐயா, அந்த 2 நாள் அந்த சொர்க்கத்தை நான் அனுபவிச்சுட்டு 3ஆம் நாள் வந்துடுறேங்க ஐயான்றான். சரி வா அப்படின்னு கூட்டி சென்றார். வழியேற பேசிக்கொண்டே ஒரு நந்தவனம் வந்தது. ஒரு அளவிற்கு சென்றவுடன் ஒரு இடத்தில் சித்திரகுப்தர் நின்றார். தம்பி, நம்ம சொர்க்கலோகம் போய் பார்க்கணுன்னா இந்த நந்தவனத்தில் ஒரு குழி வெட்டணும்பா, அப்போ தான் நம்ம அதை தாண்டி போக முடியும்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா. ஒரு மண்வெட்டியை கொடுத்து வெட்ட சொன்னார். அவன் ஒரு பள்ளமாக வெட்டியவுடன் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. உடனே அவன் என்ன செய்தான்? ஐயா, தண்ணீர் வந்து விட்டதே, நான் என்ன செய்வது? போதும் வா, நம்ம சென்று வரலாம் என்று அழைத்து கொண்டே போனார். கொஞ்ச தூரம் நடந்து கொண்டு இருப்பார்கள். அதுக்குள் ஒரு பசுமாடு வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது. அடடா, என்னப்பா நீ வெட்டிய கோயிலில் பசு தண்ணி குடிக்குதே? என்ன சாமி, என்னால் முடிஞ்ச சிறிய உதவி அப்படி என்றான். இதை அங்கே செய்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. சரிப்பா, உன் கணக்கில் 2 நாள் அதிகமாக பட்டுவிட்டது. 3 நாள் சொன்னவர் இப்பொழுது 2 நாள் சேர்த்து 5 நாட்களாக மாறிவிட்டது. அப்படியா சாமி? அப்படி என்று சொர்க்கலோகத்தில் அழைத்து சென்று கொண்டே இருக்கிறார். பார்த்தால் 1 மணி நேரம் பொறுத்து இன்னொரு பசு வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது. இவர் பார்க்கிறார், இன்னும் 2 நாள் கூடுகிறது. இப்படியே அவனுடைய காலம். மறுநாள் பார்த்தால் 2 பசு வருகிறது. ஒரு நாள் பார்த்தால் 1 பசு வருகிறது. இப்படியாக பசுக்கள் வந்த வண்ணம் தண்ணியை குடித்த வண்ணம் சென்று கொண்டே இருக்கிறது. எப்படி நரகலோகம் போக முடியும்? இவனுடைய கதை சொர்க்கலோகத்திலேயே முடிய வேண்டும் என்றும் இருக்கிறது. அப்படியே அவன் சொர்க்கலோகத்திலேயே தங்கிவிட்டான். இந்த கதை எதற்காக சொல்லப்படுகிறது? தாய்க்கு மிஞ்சிய சொல்வார்கள் பழமொழி, தாய் சொல்லை தட்டாதே. அவர்கள் சொல்லும் வார்த்தையில் ஒரு உண்மை இருக்கிறது, அதை எடுத்து கொள்ளுங்கள். இது பூமர் எதனா ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். பூமராக இருந்தாலும் சில வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்தமையாகத்தான் இருக்கும். நாம் செய்த பாவங்கள் சென்ற பிறகும் மேலோகத்தில் சொர்க்கத்தில் கிடைக்கப்படுவது என்றால், நாம் இருக்கும் நரகத்திலேயே அந்த செயலை செய்தால் என்ன? நாம் பாவம் செய்தால்தான் தண்ணி வைப்பேன், புண்ணியம் செய்தால் தண்ணி வைப்பேன் என்று இல்லை. அவன் கருத்தறியாமல், தன்னை அறியாமல், தனக்கு கிடைக்கும் பலனை அறியாமல் அவன் செய்த செயல், அதற்கு கிடைத்த பலன் சொர்க்கலோகம்.
அதனால்தான் நமக்கு பாவ புண்ணிய கணக்கை எழுதும் பொழுது நாம் கொண்டு போவது என்ன தெரியுமா? கோடி கோடியாக பணம் இருந்தாலும், சொந்த வீடாக இருந்தாலும், கூட பிறந்தவர்களாக இருந்தாலும், தாலி கட்டிய புருஷனாக இருந்தாலும், நாம் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும், நாம் செய்த அத்தனை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை புண்ணிய கணக்கில் எழுதுவார்கள் என்று சொல்லுவார்கள். அதை செல்லும் பொழுது நாம் கொண்டு செல்வது பாவக்கணக்கில் புண்ணிய கணக்கில் எது அதிகமாக இருக்கிறதோ அந்த கணக்கில் தான் நாம் செல்வோம். அதனால்தான் பிறருக்கு நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பணம் இருப்பவர்களுக்கு மனம் கிடையாது. நான் பார்த்த வரையில் என்னிடம் பணம் இல்லை, நிறைய ஆசை, நிறைய உதவி செய்ய வேண்டும், நிறைய வாயிலாஜியவர்களுக்கு நாம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், வயதானவர்களை பார்த்தால் சாப்பாடு கொடுக்க வேண்டும், கோவிலுக்கு சென்றால் செலவு செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் ஆசை. நம்மளால் முடியவில்லை. முடிந்தவர்கள் செய்யுங்கள். என்னால் முடிந்தது ஒரு பசுவுக்கு ஒரு நாள் தீவனமாக ஏதோ கொடுக்கிறோம். எங்கள் வீட்டு பக்கம் ஒரு நாய்க்கு கால் கிடையாது, ஒரு கால் கிடையாது, 3 கால் தான். அதற்கு பசி எடுத்தால்தான் அது வந்து கேட்கும். ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். பிஸ்கெட் பாக்கெட் போடுவேன், அவ்வளவுதான். நம் ஆட்களை பாருங்களேன், ஒரு ஊர்வலம் வரும், சாமி ஊர்வலம் தான் வரும், பால் குடம் தான் எடுப்பார்கள். ஒரு பிஸ்கெட் கொடுக்க ஆரம்பித்தால் எல்லாத்தையும் வாங்கி பையில் போட்டுப்பாங்க. ஒரு குடிநீர் கொடுத்தா அதை வாங்கி ஒரு பையில் போட்டுப்பாங்க. ஆனால் மிருகத்தை பாருங்கள், அதற்கு தேவையானதை மட்டும் தேவையான பொழுது தேவையானவர்களை கேட்டு சாப்பிடுகிறது. அதற்கு 5 அறிவா? தெரியவில்லை. அதனால்தான் எப்பொழுதும் யாருக்கும் எந்த நன்மையும் செய்தால் அதற்கு நமக்கு புண்ணியம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், இதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கும். அதை தெரிந்து கொண்டு நாம் தானம் செய்வது நல்லது. பசுவிற்காக ஆகட்டும், நாயிற்காகட்டும், பூனைகளாகட்டும், கொடுக்க முடியவென்றால் அடிக்க வேண்டாம், துரத்தி விடுங்கள், அடிக்காதீர்கள். இதுதான் நான் எப்பொழுதும் எல்லோரையும் கேட்டுக்கொள்வது. ஏதாக நான் தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.